வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மேசராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுப கிரகம். வரும் மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று குரு பெயர்ச்சி அடைய இருக்கிறார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய சக்தி குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மேச ராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். மேச ராசிக்கு குரு 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி. மேச ராசிக்கு குரு 3ஆம் இடம் வீட்டில் இருக்கும்போது இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் நடக்கும். மேச ராசிக்கு குரு ஸ்தான பலம் பெறவில்லை எனினும் குருவின் பார்வை 7ஆம் வீடான துலாம் வீட்டில் படுவதால் வாழ்க்கை துணையின் மூலம் நன்மைகள் நடக்கும். இதுவரை இருந்த தம்பதிகளுக்குள்ளேயே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை வரும். மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி குருவின் 7ஆம் பார்வையால் நீங்கி நிவர்த்தி செய்யும். பரஸ்பர அன்பை பரிமாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது நடப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது மேசராசிக்கு குரு 9ஆம் பார்வையாக தனுசு வீட்டை, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானமாகும். இதன் மூலம் மேசராசிக்காரர்களுக்கு கௌரவமான பதவி மற்றும் கௌரவ அந்தஸ்து இவையெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக தொண்டுகள் செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தையின் பேராதரவு கிட்டும். மேசராசிக்கு 11ஆம் பார்வையாக கும்ப வீட்டை பார்ப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். மேசராசிக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் உற்றார் உறவினர்களின் நன்மைகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். குரு பார்க்க கோடி நன்மை பெறும் என்ற சொல்லுக்கேற்ப குருவின் பார்வை பலம் இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம். குரு ஒரு முழு சுப கிரகம். இந்த காலகட்டம் 3ஆம் இடத்து பார்வையால் அதிகமான முயற்சி எடுத்து அதன் மூலம் ஆதாயம் கிடைக்க வேண்டிய காலகட்டம். மேசராசிகர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிர்வாகத்திறன் மேம்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். 2வது பிள்ளைகளுக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு 2வது பிள்ளை பேறு கிடைக்கும். சுய ஜாதகத்தில் தசாபுக்தி நன்றாக இருந்தால் மிக நல்லது. இவை யாவும் பொதுவான பலன்களை. 3ஆம் இடம் குருவால் வளர்ச்சியில் தடைபட்டு பின்பு வெற்றியடையும் வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கு பரிகாரமாக நவகிரகத்தில் உள்ள குரு வழிபாடுகளை நன்மை தரும். மேலும் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வந்தால் மிக நல்லது. வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையேனும் திருச்செந்தூருக்கு சென்று வர யோகம் அதிகமாகும். மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு குருவின் பரிபூரண அருள் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.